Hello students, welcome to HIBA Max 11th Standard Max Chapter 10, Exercise 10.3, 15th question. Y is equal to x into e power minus x square. So, this is x multiplication x. So, UV method da solve panna mudiyum. Solution first y is equal to x into e power minus x square. இப்போ uv னு எடுத்துக்கலாம். Let u is equal to x. அடுத்த டேர்ம் வந்து v. ஆனா e பவர்ல இருக்கிறது மட்டும் எடுங்க, e எடுக்க கூடாது. நம்ம வந்து e பவர் v னு எடுத்துப்போம். சரியா? சோ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். du by dx, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. v டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். dv by dx minus x square அப்ப minus 2x. so இது ரெண்டும் இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். next y in terms of uv எழுதிடலாம். x இருக்கிற இடத்துல u, அப்புறம் e பவர்ல v னு எழுதுவோம் இல்லையா? இனி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். dy by dx is equal to u v dash இல்லையா? அப்ப u v dash na d by dx of e power v plus v u dash d by dx of u. சரியா? இப்போ அடுத்த லைன்ல u e power v டிஃபரன்ஷியேட் பண்ணா e power v தான் வரும். and dv by dx எழுதணும். அடுத்தது e power v அப்படியே இருக்கும். u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது du by dx னு எடுத்துக்கலாம். இப்போ u வேல்யூ v வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். u ஓட வேல்யூ என்ன x, e power v ஓட வேல்யூ minus x square, dy by dx ஓட வேல்யூ என்னது minus 2x plus e power v ஓட வேல்யூ minus x square, du by dx ஓட வேல்யூ என்ன 1. சரியா? 1 இல்லையா? அடுத்த லைன்ல இது முன்னாடி எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ minus 2x square வரும். e power minus x square plus e power minus x square. இப்போ e power minus x, e power minus x square, e power minus x square காமன் வெளியே எடுத்துடலாம். அப்போ இது வந்து ஃப்ரண்ட்ல எடுக்கிறேன், ஏன்னா இது பிளஸ் இருக்கு. அப்போ 1 minus 2x square. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மலா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 16th question பாருங்க. s of t is equal to 4th root of t cube plus 1 and t cube minus 1. சால்வ் பண்ணலாம். இது uv மெத்தட் வரும். சொல்யூஷன்ல s of t is equal to 4 into t cube plus 1 by t3 minus 1. இப்போ இந்த 4 வந்து ரெண்டுத்துக்குமே காமன். அப்போ t cube plus 1 பவர்ல 1 by 4 கீழே t cube minus 1 பவர்ல minus 1 by 4 எழுதுறேன். ஏன்னா இது டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், let u is equal to இப்போ மேல இருக்க டேர்ம் மட்டும் t3 plus 1, v ஓட வேல்யூ கீழே இருக்கிறது t cube minus 1. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். du by dx is equal to t cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3t square. அடுத்து dv by dx is equal to same t cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3t square. அடுத்த லைன்ல s of t ஓட வேல்யூ எப்படி மாறும்னா u power 1 by 4, v பவர்ல minus 1 by 4. இப்போ இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். s dash of t is equal to, அதாவது s of t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது u v இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் u எழுதிடலாம், அப்புறம் v dash. இப்போ v dash பண்ணும்போது minus 1 by 4 into v power minus 1 by 4 minus 1. v டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால dv by dx plus இப்போ v அப்படியே இருக்கும். u dash டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by 4, u பவர்ல 1 by 4 minus 1 du by dx. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல dv by dx ஓட வேல்யூ du by dx ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அடுத்த லைன்ல v and d ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ நான் அதே லைன் தான் எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்ண போறோம்னா u power 1 by 4 into minus 1 by 4 v பவர்ல 4 1s are 4, 4 plus 1 ஏன்னா ரெண்டுமே மைனஸ், minus 5 by 4 ன்னு மாறிடும். dv by dx ஓட வேல்யூ 3 times of t power 2. கரெக்டா? plus v power minus 1 by 4 into 1 by 4 into u power 4 1s are 4, 1 minus 4 வந்து minus 3 by 4 ன்னு வரும். du by dx ஓட வேல்யூ 3 times of
t ஸ்கொயர். இதுக்கப்புறம் நம்ம வந்து u and v என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ u ஓட வேல்யூ என்ன, t cube plus 1 பவரில் 1/4. இப்போ மைனஸ் 1/4 இருக்கா, இந்த மைனஸ் 1/4 வந்து நான் டிவைடட் பை 4 எழுதிக்கிறேன். சரியா, மைனஸ் 1/4 வந்து டிவைடட் பை 4 எழுதிக்கலாம். அண்ட் இந்த மைனஸை முன்னாடி எடுத்துக்கலாம். v ஓட வேல்யூ t cube minus 1 பவரில் minus 5/4 அண்ட் இங்கே நமக்கு 3t ஸ்கொயர் ஒன்று பேலன்ஸ் இருக்கு. ப்ளஸ் இங்கேயும் 1/4 இருக்குது, அது டிவைடடில் எடுத்துக்கலாம். v ஓட வேல்யூ t cube minus 1 பவரில் minus 1/4. u ஓட வேல்யூ t cube plus 1 பவரில் minus 3/4. இன்னொரு டேர்ம் 3t ஸ்கொயர். இங்கேயும் t3 ஸ்கொயர், இங்கேயும் t3 ஸ்கொயர், இங்கேயும் 4, இங்கேயும் 4. ஸோ நான் காமனாக வெளியே எடுக்கிறேன், மைனஸையும் எடுத்துடுறேன். சரியா, மைனஸ் 3t ஸ்கொயர் டிவைடட் பை 4 இது காமன். இப்போ பேலன்ஸ் நமக்கு இருக்கிறதுல பவரில் நெகட்டிவ் வருதுல்ல, ஸோ அதை கீழே எழுதிக்கலாம், இதையும் கீழே எழுதலாம். அப்போ வந்து t cube plus 1 பவரில் 1/4 இருக்கிறது மைனஸ் 1/4 மாறிடும். அப்புறம் t3 minus 1 வந்து 5/4, ஏன்னா ஆல்ரெடி அது மைனஸில் தான் இருக்குது, ஸோ ப்ளஸ் எடுத்துக்கலாம். இப்போ ப்ளஸ்லேருந்து ஒரு மைனஸ் வெளியே போச்சு, எனக்கு ஒரு மைனஸ் தான் இருக்கும். 1 இந்த ரெண்டு டேர்மும் இருக்காது, இது ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது பாருங்கள். அப்போ t cube minus 1 பவரில் 1/4, t cube plus 1 பவரில் 3/4. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நான் எல்சிஎம் எடுக்கணும், அப்போ தான் இதை சால்வ் பண்ண முடியும். மைனஸ் 3t ஸ்கொயர் பை 4 அப்படியே இருக்கட்டும். இப்போது இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எப்படி எடுக்கிறதுனா t cube plus 1 பவரில் minus 1/4, இங்கே t cube plus 1 பவரில் 3/4. சரியா, இப்போ எனக்கு வந்து இதே டேர்ம் இங்கே வரணும்னு வைங்க, இந்த மைனஸ் 1/4 வந்து 3/4 நான் மாற்றணும்னா நான் 1 எடுத்துக்கிட்டா போதும். இப்போ மைனஸ் 1/4 ப்ளஸ் 1 எடுங்க, 4 1 4, 4 minus 3 3/4. ஸோ அந்த டேர்மை மட்டும் மேலே எழுதணும், t cube plus 1. கிளியரா, அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் t cube minus 1, t cube minus 1, 5/4 1/4. இங்கேயும் ப்ளஸ் 1 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 5/4ன்னு கிடைக்கும் இல்லையா. அந்த டேர்மை நம்ம நியூமரேட்டர் எழுதிக்கலாம், மைனஸ் t cube minus 1, இங்கே பவர் 1 வந்தால் 5/4 வந்துடும். இப்போ காமன் டினாமினேட்டராக எடுத்துக்கலாம். காமன் டினாமினேட்டர் எடுக்கும்போது ப்ளஸ் இருக்கிற டேர்ம்ஸ் தான் எடுக்கணும், மைனஸ் இருக்கிற டேர்ம் எடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ t cube minus 1 எடுக்கும்போது 5/4 எடுக்கணும். அதே மாதிரி t cube plus 1 எடுக்கும்போது 3/4 எடுங்க, நெகட்டிவ் டேர்ம்ஸ் எடுக்காதீங்க. இது மட்டும்தான் இந்த சம்மில் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். minus 3t square by 4 into t cube plus 1 minus t cube minus into minus plus 1 divided by t cube minus 1 power 5/4, t cube plus 1 power 3/4 plus t cube minus t cube cancel, 1 plus 1 2 அப்படின்னு ஆயிடும் இல்லையா. 1 plus 1 2 minus 3t square by 4 into 2 divided by t cube minus 1 power 5/4, t cube plus 1 power 3/4. 2 1 time, 2 2 time. So minus 3t square by 2. Denominator இருக்கிறது அப்படியே எழுதிடலாம். t cube minus 1 power 5/4, t cube plus 1 power 3/4. Understand of the sum எல்லாருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நிறைய வாட்டி இந்த சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லைனா மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டூ மோர் ப்ராக்டிஸ். சரிங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.